இதயம் wishes you a very happy new year. திண்டுக்கல்லைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர்களின் வீடுகள், கடைகள் என 5 இடங்களில் வருமான வரித்துறை மேற்கொண்ட சோதனை நேற்று இரவு வரை நீடித்தது. திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலை கருப்பணசாமி கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் தினகரன் குப்தா. இவரது மகன்கள் தினேஷ் மற்றும் தீரஜ் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக நகைக்கடை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மேற்கு ரதவீதி, ஆர்எஸ் சாலை, ஒட்டன் சத்திரம், தாராபுரம் சாலை ஆகிய பகுதிகளில் அவர்களுக்கு சொந்தமான நகைக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அங்கு மதுரை மற்றும் திருச்சியைச் சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்டோர் வெள்ளிக்கிழமை மாலை திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். தினேஷ், தீரஜ் ஆகியோரின் வீடுகள் திண்டுக்கல் ஒட்டன் சத்திரத்தில் உள்ள நகைக்கடைகள் என 5 இடங்களிலும் ஒரே நேரத்தில் நேற்று மாலை தொடங்கிய சோதனை நள்ளிரவு வரை நீடித்தது. ஒட்டன் சத்திரத்தை அடுத்து சந்திரப்பட்டியைச் சேர்ந்த நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில்குமார், ஒட்டன் சத்திரத்தை அடுத்த சத்திரப்பட்டியைச் சேர்ந்த நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில்குமார், ஒட்டன் சத்திரம், தாராபுரம் சாலையில் நகைக்கடை நடத்தும் குழந்தைவேல், முருகன் ஆகியோரின் வீடுகள், நகை கடைகளில் கடந்த மாதம் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த நிலையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர்கள் தினேஷ், தீரஜ் ஆகியோரின் வீடு, கடைகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று இருப்பது நகைக்கடை உரிமையாளர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.